இந்திய ராணுவம் ராஜஸ்தான்ல தார் பாலைவனத்துல அமோக் ஃபியூரின்னு ஒரு பெரிய பயிற்சியை நடத்தியிருக்கு. இது என்ன மாதிரியான பயிற்சி? பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. ஆமா, எக்ஸசைஸ் அமோக் ஃபியூரி. இது இந்திய ராணுவத்தோட சப்த சக்தி கமாண்ட் நடத்தின ஒரு ஒருங்கிணைந்த ஆயுத வலிமை பயிற்சி, அதாவது இன்டிகிரேட்டட் ஃபயர் பவர் எக்ஸசைஸ். இதோட நோக்கம் உண்மையான போர் சூழல்கள்ல ராணுவத்தோட தாக்குதல் சக்தி, அதாவது பீரங்கிகள், ஏவுகணைகள், ராக்கெட்கள், விமானப்படை ஆதரவு எல்லாம் எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுது, எவ்வளவு தயார் நிலையில் இருக்குன்னு சோதிக்கிறது தான். இது நவீன கால போர்கள்ல பல முனைகளிலிருந்து வரும் சவால்களை, அதாவது மல்டி டொமைன் ஆபரேஷன்ஸை எதிர்கொள்ள ராணுவம் எந்த அளவுக்கு தயாரா இருக்குன்னு காட்டுது. பல முனைகள்னா? அதாவது தரை, வான், கடல் என்பதை தாண்டி இப்போ சைபர் வெளி, விண்வெளி போன்ற பல முனைகளிலும் ஒருங்கிணைந்து போரிடும் திறனை சோதிப்பது. ஓகே, இதுல தொழில்நுட்பத்தோட பங்கு எந்த அளவுக்கு இருந்தது? அமோக் ஃபியூரியில நவீன தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைக்கிறதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. குறிப்பா நெட்வொர்க் மையப்படுத்தப்பட்ட தகவல் தொடர்பு, அதாவது எல்லா பிரிவுகளும் ரியல் டைம்ல தகவல்களை பரிமாறிக்கிறது. அப்புறம் மேம்பட்ட கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு கட்டமைப்பு, செயற்கைக்கோள் ட்ரோன்கள் மூலமா நிகழ்நேர கண்காணிப்பு, துல்லியமா இலக்குகளை தாக்குறது மாதிரியான விஷயங்கள்ல கவனம் செலுத்தினாங்க. இது இந்திய ராணுவம் தொழில்நுட்ப ரீதியா எவ்வளோ முன்னேறி இருக்கு, நவீன போர் முறைகளுக்கு தங்களை எப்படி தயார்படுத்திக்கிறாங்கன்னு நல்ல வெளிப்படுத்துது.